ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ரொம்ப ஞானமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்மை குறித்து தவறான பொய்களை, தவறான செய்திகளை, நடக்காத ஒன்றை திணிச்சு, இல்லைன்னா ஏதோ அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ இல்லைன்னா அவங்களுடைய ஆசைக்காகவோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, உடஞ்சிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கத்திரிடத்தில் கேட்கணும். உங்களை குறித்து தவறாய் சொன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாக நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் பேரில் தவறானதை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு விரோதமாக அப்படி பேசுவாங்க, ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு இதுவரைக்கும் பாஸ்டர் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், பட் என்னை குறித்து நடக்காத ஒன்றை, நான் செய்யாத ஒன்றை சொன்னாங்கன்னா உடனே நான் கொந்தளிச்சிருவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த காரியத்தை ஞானமாக கையாளுறதற்கு கர்த்தர் கிருபையாக பலன் தருவார். இன்றைக்கு எப்படி பாஸ்டர் நான் நிரூபிக்கலைன்னா மற்றவங்க எல்லாம் நான் தப்பாக பார்க்க மாட்டாங்களா? நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் தேவைப்படாது. ஆனால் உங்களை நேசிக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ற பொய்யான செய்தியை பரப்பும்போது நீங்கள் அதை நான் சரியானவன் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உங்களை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை வெறுக்கிறவங்களுக்கு நான் நல்லவன் நீங்கள் எவ்வளோதான் நிரூபித்தாலும் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால ஆண்டவரே ஒரு நாள் நீங்கள் நிரபராதின்னு கொண்டு வந்து நிறுத்துவார். என்னை குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பாஸ்டர், இல்லாததையும் பொல்லாதையும் பேசுகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு பொய்களை பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, ஞானமாக கையாளும் மகளே, கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். இதற்கு பெரிய ரிவார்டை கர்த்தர் தருவார். ஆமென்.